அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே அன்னதாரின் அரசியல் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்னதாரின் அரசியல் என்ற தலைப்பு தரப்பட்டதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய தமிழகத்திலே சமீப காலமாக இஸ்லாத்திற்கு எதிராக, இறை தூதருக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை இஸ்லாத்தின் எதிரிகள் கையில் எடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு உலகம் முழுவதிலும் தவறான ஆட்சியாளர்களால் உலகம் முழுவதிலும் வாழக்கூடிய மக்களில் பெரும்பகுதியினர் சொல்லனா துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் உள்ளாகக்கூடிய சம்பவங்களை நாம் பார்த்து வருகின்றோம். நம்முடைய இந்திய தாய் திருநாட்டை எடுத்துக்கொண்டாலும் ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் பல்வேறு சமூக மக்கள் பாதிக்கப்படக்கூடிய சம்பவங்களை நாம் அன்றாடம் கேள்விப்பட்டு வருகின்றோம். அதுவே அன்றாட நிகழ்வாகவும் ஆகிவிட்டது. நம்முடைய இந்திய நாட்டிலே நாங்கள் சிறந்த ஆட்சியை தருகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த பிஜேபி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது முதல் மதத்தின் பெயரால், மாட்டிறைச்சியின் பெயரால் எண்ணற்ற மனிதர்கள் கொல்லப்பட்ட சம்பவங்கள், எண்ணற்ற முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்ட சம்பவங்களை எல்லாம் நாம் அன்றாடம் கேள்விப்படுகின்றோம். தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் மாட்டிறைச்சியை சாப்பிட்டார் என்பதற்காக அடித்து கொல்லப்பட்ட சம்பவங்களை எல்லாம் அன்றாடம் பத்திரிகை செய்திகளாக, தொலைக்காட்சிகள் வழியாக நாம் பார்த்து வருகின்றோம். அது மட்டுமல்ல, ஜாதியின் பெயரால் எண்ணற்ற கொடுமைகள், கொலைகள், உயர் ஜாதிக்காரர்கள் தாழ்ந்த ஜாதிக்காரர்களை எப்படி அடக்குமுறைக்கு உள்ளாக்குகிறார்கள், நிர்வாணப்படுத்தி பெண்களை எப்படி கற்பழிக்கிறார்கள் என்பதையெல்லாம் அன்றாட செய்திகளாக நாம் பார்த்து வருகின்றோம். சமீபத்தில் கூட அமெரிக்காவிலே ஜார்ஜ் ஃப்ளாய்ட் என்ற கருப்பினத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர், அவர் கருப்பினத்தை சார்ந்தவர் என்பதற்காக அவர் என்ன குற்றம் செய்தார் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு முன்பாகவே அப்படியே நடு ரோட்டில் வைத்து மக்களெல்லாம் பார்க்க அவர் கதற அவருடைய பிடரியிலே மிதித்து மூச்சு திணற வைத்து அவரை வெள்ளை இனத்தைச் சேர்ந்த ஒரு காவல்துறை அதிகாரி கொலை செய்ததை உலக மக்கள் அதிகமானோர் அதை நாம் வீடியோக்கள் வழியாக பார்த்தோம். இப்படி உலகெங்கில் பார்த்தாலும் ஆட்சியாளர்களால் மனித சமுதாயத்திற்கு இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. மக்கள் எல்லாம் நமக்கு ஒரு நல்லாட்சி மலராதா, ஒரு சிறந்த ஆட்சியாளரை நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோமா என்றெல்லாம் இயங்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். தற்போது இந்த கோவிட்-19 என்று சொல்லக்கூடிய இந்த கொரோனா நோய் பரவிய காலகட்டத்திலே எத்தனையோ ஏழை மக்கள் சம்பாதிக்க முடியாமல், சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே அந்த ஏழை மக்களுக்கு உண்பதற்கு, உணவளிப்பதற்கு கூட இன்றைய ஆளும் அரசாங்கங்களால் இயலாத நிலையை பார்க்கிறோம். எத்தனையோ மக்கள் பசியினால் செத்த கொடுமைகளை பார்க்கிறோம். சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பச்சிளம் குழந்தைகளை கைகளில் வைத்து கொண்டு கர்ப்பிணி பெண்களும் வயோதிகர்களும் சிறுவர் சிறுமியரும் வேனாய் கொதிக்கின்ற வேலிலே காதுகளிலே செருப்பில்லாமல், உண்பதற்கு உணவில்லாமல் அவர்கள் அப்படியே பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் நடந்து சென்ற சம்பவங்கள் எல்லாம் இன்றைக்கு சாதாரண நிகழ்வுகளாகிவிட்டன. அவை பத்திரிகை செய்திகளாக வருகின்றன. ஆளும் அரசாங்கங்களால் கீழ்த்தட்டு மக்களுக்கு, கீழ்நிலையில் உள்ள மக்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாத ஒரு சூழலை பார்க்கிறோம். ஆட்சி இருக்கிறது என்கிறார்கள். இந்த ஆட்சியை வைத்து மக்களுக்கு என்ன நன்மை செய்தார்கள் என்று தேடி பார்த்தால் ஆட்சியாளர்கள் சுகபோகமாக இருக்கிறார்களே தவிர ஆளக்கூடிய மக்களுக்கு எந்த நன்மை கிடைத்தது என்று சொல்வதற்கு மிகவும் பரிதாபகரமான ஒரு நிலைமை தான் இருக்கிறது. கொண்டை கடலை கொடுக்கிறோம் என்று இந்தியாவில் உள்ள ஆளும் அரசாங்கம், மத்திய அரசாங்கம் அறிவித்தது. நான் பேசக்கூடிய இன்றைய நாள் வரை மக்களுக்கு கொண்டை கடலை கொடுத்தார்களா, அல்லது கொண்டை கடலைக்கும் கொரோனா நோய்க்கும் என்ன சம்பந்தம்? இந்த கடலையை கொடுத்து விட்டால், ஒரு குடும்பத்திற்கு 1 கிலோ என்றோ 2 கிலோ என்று கொடுத்து விட்டால் அது மக்களுடைய நீண்ட கால அந்த வறுமையை போக்கிவிடுமா? தமிழகத்தில் கூட 1000 ரூபாய் நிவாரணம் என்று அறிவித்தார்கள். இன்றைய விலைவாசி உயர்விலே இந்த 1000 ரூபாயை வைத்து ஒரு குடும்பத்தை நடத்திவிட முடியுமா?
அப்போ இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது மனதிற்கு மிகவும் கவலையாகவும், ஒரு நல்லாட்சி ஏற்படாதா, ஒரு சிறந்த அரசியல் ஏற்படாதா என்ற ஏக்கம் மனிதர்களுக்கு ஏற்படுவதை நாம் தவிர்க்க முடியாது. இதற்கு மத்தியிலே இன்னொரு கூட்டம், நாங்கள் ஆன்மீக அரசியல் செய்ய போகிறோம், அரசியலில் ஆன்மீகத்தை கலந்து வழங்கப் போகிறோம் என்ற பெயரிலே ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆன்மீக அரசியலை செய்ய போவதாக பிதற்றி கொண்டிருக்கிறார்கள். மக்களெல்லாம் துன்பப்படும் போது, துயரப்படும் போது, கஷ்டப்படும் போது வாய் திறக்காத இவர்கள் ஆன்மீக அரசியலுக்கு வந்தால் மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? தமிழகத்திலே பார்க்கிறோம். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் ஆன்மீக அரசியல் என்ற ஒரு பொய்யான பிம்பத்தை அவர் கட்டமைக்கிறார். 20 ஆண்டுகளாக அரசியலுக்கு வருவேன் வருவேன் என்று சொல்லி அதுவே ஒரு மக்களெல்லாம் அதை ஒரு கேலி பொருளாக, கேலி பேச்சாக கருதி கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே ஆன்மீக அரசியல் என்ற ஒரு அடிப்படையை அவர் முன்வைக்கின்றார். எத்தனையோ மக்கள் சிரமப்படுகிறார்கள், ஜாதியின் பெயரால் கொல்லப்படுகிறார்கள், வறுமையினால் மக்கள் உயிரிழக்கிறார்கள், அநியாயமாக கொல்லப்படுகின்றார்கள், நீதி மறுக்கப்படுகின்றது. இதற்கெல்லாம் குரல் கொடுக்காத இவர் ஆன்மீகத்தை வைத்து எப்படி மக்களுக்கு நல்லாட்சி வழங்க முடியும்? அப்போ இது ஒரு விஷயம். அதுபோன்று இன்றைக்கு இந்தியாவினுடைய நீதித்துறை கட்டமைப்பை எடுத்துக்கொண்டால் நீதி மறுக்கப்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். நீதிபதிகளுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். நீதிபதிகளை விலை போகக்கூடிய ஒரு காட்சியையும் பார்க்கிறோம். பாபர் மசூதி முஸ்லிம்களுக்கு சொந்தமல்ல என்று தீர்ப்பளித்த நீதிபதி ரஞ்சன் கோகாய் அவர்களுக்கு இன்றைக்கு மத்திய எம்பி பதவி கொடுக்கப்படுவதை பார்க்கிறோம். மக்களெல்லாம் பார்க்கிறார்கள். இன்றைக்கு நீதிபதிகளாக இருப்பவர்கள் இவ்வாறு பதவிகளுக்கு ஆசைப்பட்டு ஏன் தீர்ப்பு வழங்கியிருக்க மாட்டார்கள்? இவருடைய தீர்ப்பு எப்படி உண்மையான தீர்ப்பாக இருக்க முடியும் என்றெல்லாம் நீதி பரிபாலனத்தின் மீது, நீதி கட்டமைப்பின் மீது இன்றைக்கு மிகப்பெரிய சந்தேகம் ஏற்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஆளும் ஆட்சியாளர்கள் சரியாக இருந்தால் அங்கே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும், மக்களுடைய வறுமை நீக்கப்படும், அங்கே நீதி பேணப்படும், மக்களுக்கு மத்தியிலே பெண்களுக்குரிய உரிமைகள் அங்கே பாதுகாக்கப்படும், சாதி கொடுமைகள், சமூக கொடுமைகள் அங்கே அகற்றப்படும். அப்போ அடிப்படையான மாற்றம் எங்கு வர வேண்டும்? ஆட்சியாளர்களிடம் மாற்றம் ஏற்படும் பொழுதுதான், ஆளும் ஆட்சியாளர்கள் சரியாக இருக்கும் பொழுதுதான் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளும் அனைத்து பாதுகாப்பும் அங்கே முழுமையாக கிடைக்கும். அடிப்படை சரியில்லை என்று சொன்னால், ஆளக்கூடிய ஆட்சியாளர்களே சரியில்லை என்று சொன்னால் அதற்கு கீழ் உள்ள அனைத்து அதிகாரிகளும் அனைத்து மட்டங்களும் அவையும் சரியில்லாமல் தான் இருக்கும். சாத்தான்குளம் சம்பவம் நாமெல்லாம் கேள்விப்பட்டது. சாதாரண ஒரு செல்போன் கடையை குறிப்பிட்ட நேரத்தில் அடைக்கவில்லை என்பதற்காக மகனையும் தந்தையையும் காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்து சென்று அவர்களை சாகும் வரை அடித்திருக்கின்றார்கள். அவர்கள் அங்கே தாக்கப்பட்டது அவர்களுக்கு உயிரிழப்புக்கு காரணமாக அமைந்தது என்ற சம்பவத்தை பார்க்கிறோம். இந்த சம்பவம் தமிழகத்தையே, ஒட்டுமொத்த இந்தியாவை உலுக்கியது. ஒரு சாதாரண ஒரு காவல்துறை அதிகாரி இந்த அளவிற்கு அடுத்தவருடைய உயிர்களிலே விளையாடுவதற்கு என்ன காரணம்? ஆளக்கூடிய ஆட்சியாளர் சரியில்லை. நாம் நமக்கு மேலுள்ள ஆட்சியாளர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற பயம் காவல்துறை அதிகாரிகளுக்கு இருந்தால், இதுபோன்று செய்யாத குற்றத்திற்காக ஒரு உயிரை, ஒரு குடும்ப தலைவரை, தகப்பனையும் மகனையும் கொல்வதற்கு காவல்துறை அதிகாரிகள் துணிந்திருப்பார்களா? இந்தியா முழுவதும் பார்க்கிறோம். எத்தனை என்கவுண்டர் என்ற போலி என்கவுண்டர்களிலே எத்தனை மக்கள் அப்பாவிகள் கொல்லப்படுகின்றார்கள், எத்தனை முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ இதற்கெல்லாம் என்ன அடிப்படை? ஆட்சியாளர்கள் சரியில்லை, ஆட்சியாளர்கள் மதவெறி பிடித்தவர்களாக இருக்கிறார்கள், ஆளக்கூடியவர்கள் ஊழலிலே ஊறி திளைத்தவர்களாக இருக்கிறார்கள், ஆளக்கூடியவர்களுக்கு மக்கள் நலனின் மீது அக்கறை இல்லை என்பதுதான் இதற்கு அடிப்படையான காரணம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இது போன்ற காலகட்டத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட அரசியலை மக்களுக்கு முன்வைத்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளராக திகழ்ந்தார்கள்? அவருடைய ஆட்சி காலத்திலே மக்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பு இருந்தது? எப்படி மக்கள் பொருளாதாரத்திலே முன்னேற்றம் கண்டார்கள்? எப்படி தீண்டாமை, ஜாதி கொடுமைகள் ஒழிக்கப்பட்டது? எப்படி மூடநம்பிக்கை ஒழிக்கப்பட்டது?
என்று முன்மாதிரி ஆட்சியாளராக உலகத்தில் உள்ள அனைத்து ஆட்சியாளர்களும் ஒரு முன்மாதிரியாக கொள்ளத்தக்க வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி முறை அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அண்ணல் காந்தியடிகள் கூட சொன்னார், இந்தியாவிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உருவாக்கிய அந்த ஆன்மீக தலைவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒவ்வொரு சிறந்த இஸ்லாமிய ஆட்சியாளரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து கொடுத்த அந்த ஆன்மீக அரசியல் அடிப்படையில் அவர்கள் ஆட்சி நடத்திய காரணத்தினால்தான் மிக சிறந்த ஆட்சியை மக்களுக்கு வழங்க முடிந்தது. இன்றைக்கு இஸ்லாத்தின் பெயரால் ஆட்சி நடத்துபவர்கள் எல்லாம், முஸ்லிம் அரசியல் தலைவர்களாக இருப்பவர்கள் எல்லாம் இஸ்லாமிய அடிப்படையில் ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் என்று நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். நாம் அப்படி ஒருவரும் சொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த அடிப்படையில் ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் தான் மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரி ஆட்சியை மக்களுக்கு வழங்க முடியும். இன்றைக்கு முஸ்லிம் அரசியல் தலைவர்களாக இருப்பவர்கள், முஸ்லிம் பெயரில் ஆட்சியாளர்களாக இருப்பவர்கள், இவர்களுடைய ஆட்சியிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் துன்பப்படுவதை பார்க்கிறோம். காரணம், அவர்கள் தங்களுடைய ஆட்சியின் அடிப்படையாக நபிகள் நாயகத்துடைய அந்த ஆட்சி முறையை அவர்கள் முன்மாதிரியாக கொள்ளவில்லை. அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான். 7வது அத்தியாயம் 157வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ் கூறுகின்றான், அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபிய அல் உம்மி அல்லதி யஜிதூனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல். இந்த மக்கள் நபிகள் நாயகம் காலகட்டத்திலே வாழ்ந்த அந்த நபி தோழர்கள் எழுத படிக்க தெரியாத ஒரு உம்மி நபியை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். இந்த நபியை பற்றி தௌராத்திலும் இன்ஜீலிலும், யூத கிறிஸ்தவர்கள் வேதக்காரர்கள் வைத்திருந்த தௌராத் இன்ஜீல் என்ற வேதங்களிலும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் காண்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இந்த நபி எப்படிப்பட்ட அடிப்படையை மக்களுக்கு செய்வார், செய்து காட்டினார் என்பதை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். யஅமுருஹும் பில் மஅரூஃப், இந்த நபி அவர்களுக்கு நல்லவற்றை எடுத்து கூறுவார். வயன்ஹாஹும் அனில் முன்கர், எவையெல்லாம் தீமையான காரியங்களோ, எவையெல்லாம் வெறுக்கத்தக்க காரியங்களோ அவற்றையெல்லாம் தடுப்பார். வயுஹில்லு லஹுமு தய்யிபாத், தூய்மையானவைகளை அவர்களுக்கு அவர் ஆகுமாக்குவார், அனுமதிப்பார். எவையெல்லாம் உண்ண தகுந்தவை, எப்படி தூய்மையான முறையில் சம்பாதிக்க வேண்டும், எந்தெந்த உணவுகளெல்லாம் தூய்மையான உணவு, ஒரு மனிதன் தன்னை எப்படி தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எவையெல்லாம் பரிசுத்தமானவைகளோ, எவையெல்லாம் தூய்மையானவைகளோ அவற்றை இந்த நபி அவர்களுக்கு அனுமதிப்பார். வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ், கெட்டவைகளை எல்லாம் அவர்களுக்கு தடை செய்வார். அது கெட்டதா, மது அருந்தக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, கொள்ளையடிக்கக்கூடாது, கற்பழிக்கக்கூடாது என்று எவையெல்லாம் தடை செய்யப்பட்டவைகளோ, எவையெல்லாம் உண்ணக்கூடாத உணவுகளோ, இவை அனைத்தையும் அந்த நபி அவர்களுக்கு தடை செய்வார். வயலவ் அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லத்தி கானத் அலைஹிம், அவர்கள் மீதுள்ள விலங்குகளை எல்லாம் அறுத்தெறிவார். இன்றைக்கு மனித சமுதாயத்திலே நமக்கு நாமே பல்வேறு விலங்குகளை மாட்டி வைத்திருக்கின்றோம். சமூகத்தில் உள்ள மக்கள் அது தங்களுக்கு பாதிப்பு என்று தெரியாமல் அதை விரும்பி செய்வார்கள். வரதட்சணை கொடுமையை பார்க்கிறோம் அல்லவா? ஒரு பெண் பிள்ளையை பெற்றவன் வரதட்சணை அவன் பிச்சை எடுத்தாவது, சிரமப்பட்டாவது அதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். சமூகம் தன் மீது அதை விலங்காக பூட்டி இருக்கின்றது. இப்படி எண்ணற்ற கொடுமைகள். அப்போ இந்த மாதிரி சமூகத்தின் மீது பூட்டியுள்ள அந்த விலங்குகளை எல்லாம் அவர் அதை உடை தருவார். ஃபல்லதீன ஆமனு பிஹி வஅஸ்ஸரூஹு வநஸரூஹு வத்தபஉ நூரல்லதி உன்ஸில மஅஹு உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யார் அவர்களை இந்த இறை தூதரை நம்பிக்கை கொண்டு அவரை உறுதிப்படுத்தி அந்த இறை தூதருக்கு உதவி செய்து அவரோடு அருளப்பட்ட ஒளியை பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு பூட்டப்பட்ட விலங்குகளை உடை தெரிவதற்கு வந்தவர்கள், மக்கள் மீது உள்ள சுமைகளை அகற்றுவதற்கு வந்தவர்கள், நல்லதை எடுத்துரைத்து தீயதை தடுப்பதற்கு வந்தவர்கள், பரிசுத்தமானவைகளை அனுமதித்து எவையெல்லாம் கெட்டவைகளோ அவற்றை தடுப்பதற்கு வந்தவர்கள்.
இப்படிப்பட்ட நபிகள் நாயகத்துடைய ஆட்சியின் அடிப்படை, அரசியலின் அடிப்படை எப்படி இருந்தது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆட்சி என்றால் என்ன? மக்கள் ஒவ்வொரு மனிதனும் தனக்குரிய பாதுகாப்பை அவன் செய்து கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு சமூகம் என்று சொன்னால் அதில் வியாபாரம் பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க, மக்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருப்பார்கள், பல்வேறு தொழில்துறைகள் இருப்பார்கள், குழந்தைகள் இருப்பார்கள், பெண்கள் இருப்பார்கள், வயோதிகர்கள் இருப்பார்கள். அப்போது ஒவ்வொரு மனிதனும் அவனவன் தனக்குரிய பாதுகாப்பை செய்து கொள்ள முடியுமா? நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னு சொன்னோம்னா சாலை வசதி தேவை. ஆரம்ப காலகட்டத்தில் மனிதர்கள் அப்படி என்ன செய்வாங்க, வண்டியை கட்டிக்கிட்டு போவாங்க. வண்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நடந்து போவாங்க. ஒரு பெண் குழந்தை உண்டாகிவிட்டால் அன்றைய காலகட்டத்தில் அதிகமான கர்ப்பிணி பெண்கள் அவர்கள் மரணத்தை தழுவினார்கள். ஏன்னா அன்றைக்கு மருத்துவ வசதி கிடையாது. அப்போ ஒரு ஆட்சி என்று சொன்னால் மனிதர்களுக்கு தேவையான அடிப்படைகளை அவர்களுக்கு செய்து கொடுப்பது தான் ஆட்சியினுடைய அடிப்படை. அப்போ ஒரு ஆட்சியில் முக்கியமான முதல் அடிப்படை என்னவென்று சொன்னால் அங்கே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும். மக்களுக்கு நிம்மதியாக வாழணும். ஒரே கலவரம், கொலை, கொள்ளை இப்படியே ஒரு சமூகத்தை இருந்துன்னு வச்சுக்கிடுங்க, அது ஆட்சியே கிடையாது. இன்றைக்கு பத்திரிகைகளை புரட்டி பாருங்கள். டெய்லி பத்திரிகைகளை புரட்டினால் ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற கொலைகள், எண்ணற்ற கற்பழிப்புகள், எங்கு பார்த்தாலும் கலவரம், அவன் இவனை தாக்கிவிட்டான், மதத்தின் பெயரால் சண்டைகள், ஜாதியின் பெயரால் சண்டைகள், ஆணவ கொலைகள், இப்படி எங்கு பார்த்தாலும் உலகம் முழுவதும் பாருங்கள், நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஒரு ஆட்சிக்கு அடிப்படை என்ன? ஒரு ஆட்சி என்று சொன்னால் அவர்கள் விலைவாசியை குறைக்கிறார்களா இல்லையா என்பது அடிப்படை கிடையாது. ஒரு ஆட்சியின் அடிப்படை அந்த நாட்டில் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், நாட்டில் அமைதி நிலவ வேண்டும், அங்கே சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும். இது முதலாவது அடிப்படை. இரண்டாவது, அங்கே நீதி பரிபாலனம் பேணப்பட வேண்டும். அடுத்து மிக முக்கியமான அடிப்படை, மக்களுக்கு மத்தியில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்பட வேண்டும். நான்காவது, சமூகத்தில் உள்ள மூட நம்பிக்கைகள் களையப்பட வேண்டும். இன்றைய சமூகத்தில் பார்க்குறோம், எத்தனையோ போலி சாமியார்கள், போலி மதவாதிகள் மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி அவர்களுக்கு மத்தியிலே மூட நம்பிக்கைகளை புகுத்தி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை செய்ய வைப்பதை பார்க்கிறோம். மக்களுடைய சொத்துக்களை அபகரிப்பதை பார்க்கிறோம். இன்னும் பல்வேறு அடிப்படைகள் சிறந்த ஆட்சிக்கு இருக்கிறது. நபிகள் நாயகத்துடைய ஆட்சியிலே எல்லா அம்சங்களும் இருந்தாலும் அனைத்தையும் நாம் சொல்ல வேண்டுமென்றால் பல மணி நேரங்கள் ஆகிவிடும். ஒரு சில அடிப்படைகளை மட்டும் நான் இங்கே ஆதாரங்கள் எடுத்து வைக்கிறேன். எண்ணற்ற ஆதாரங்கள் இருக்கிறது. ஒரு சில ஆதாரங்களோடு நபிகள் நாயகத்தின் ஆட்சி எப்படி இருந்தது என்ற அடிப்படையை நான் எடுத்து வைக்கிறேன். முதலாவது, சட்டம் ஒழுங்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்பாக, ஆட்சியாளராக ஆவதற்கு முன்பாக அந்த அறியாமை காலகட்டத்திலே மக்கமா நகரத்திலே அந்த அரபுகளிடையே எப்படிப்பட்ட நிலைமை இருந்தது என்பதை நாமெல்லாம் வரலாறுகளை அறிந்திருப்போம். பெண் குழந்தைகள் உயிரோடு புதைக்கப்பட்டார்கள். காலம் காலமாக நூற்றாண்டாக கொலை செய்து கொண்டே வந்தார்கள். ஒருவன் மரணிக்கும் போது கூட வசியத் செய்வான், என்னுடைய மகனே இன்னாரை நீ பழிவாங்க வேண்டும் என்று வசியத் செய்துவிட்டு மரண சாஸ்திரம் செய்துவிட்டு மரணிப்பான். ஒட்டகம் தண்ணீர் குடித்ததற்காக கூட பல நூற்றாண்டுகளாக சண்டையிட்டு கொண்டிருந்த சமுதாயம். அங்கே அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டிருந்தார்கள். மூட நம்பிக்கைகள் மலிந்து காணப்பட்டது. வலியவன் எளியவனை மிதித்து கொன்றான். எப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை எடுத்துரைத்து மதீனா நகரத்திற்கு அவர்கள் ஆட்சி தலைவராகி குறைந்த காலகட்டத்திலேயே எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை உண்டாக்கினார்கள். சஹீஹுல் புகாரியிலே 3595வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தீ இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வருகின்றார். ஒரு மனிதர் இரண்டு விஷயங்களை அவர் முறையிடுகின்றார். ஃபஷகா கதா சபீல், வழிப்பறி கொள்ளையை பற்றி முறையிடுகின்றார். வழிப்பறி கொள்ளையர்கள் மக்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறார்கள், நிம்மதியாக சம்பாதித்து விட்டு வர முடியவில்லை, வழிப்பறி கொள்ளை மலிந்து நிறைந்து காணப்படுகிறது, அதை பற்றி முறையிடுகின்றார். அடுத்து அவர் வறுமையை பற்றி முறையிடுகின்றார். வழிப்பறி கொள்ளை என்றால் அங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்ற அர்த்தம். கொள்ளையர்கள் மக்களுடைய செல்வங்களை கொள்ளையடிக்கிறார்கள் என்று சொன்னால்
ஆட்சியாளர் சரியில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சிக்கு வந்த குறைந்த காலகட்டத்திலே நபிகள் நாயகத்துடைய ஆளுகைக்கு உட்படாத எண்ணற்ற கொள்ளை கூட்டங்கள் அங்கே இருந்தது. அந்த கொள்ளை கூட்டங்களை பற்றி அவர் முறையிடுகின்றார். இப்படியெல்லாம் பல்வேறு மக்கள் அதிகமாக வழிப்பறி கொள்ளைகள் நிறைந்து காணப்படுகிறார்கள். அடுத்து அவர் வறுமையை பற்றி முறையிடுகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள், யா அதியு ஹல் ரஅய்தல் ஹியரா, அதி அவர்களே, ஹியரா என்ற நகரத்தை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா? அப்போ அதி இப்னு ஹாத்திம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் பார்க்கவில்லை, ஆனால் அப்படி ஒரு இடம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் என்று கூறுகின்றார். நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஃபைன் தாலத் பிக ஹயாத்துன் ல தர இன்ன அல்லஈனத தர்தஹிரு மினல் ஹியரத்தி ஹத்தா ததூஃப பில் கஅபா லா தகாஃபு அஹதன் இல்லல்லாஹ். அதியே, உன்னுடைய வாழ்நாள் நீடிக்கும் என்று சொன்னால் ஒரு கன்னிப்பெண் தன்னந்தனியாக ஒட்டகத்தின் மீதேறி அவள் கஅபாவை தவாப் செய்வாள், அல்லாவை தவிர வேறு யாருக்கும் அவள் அஞ்ச மாட்டாள். இதான உச்ச பாதுகாப்பிலே உச்சகட்ட பாதுகாப்பு இதுதான். இன்றைக்கு பெண்கள் 6 வயது சிறுமிகள் கூட கயவர்களால் கற்பழிக்கக்கூடிய காலகட்டத்தை பார்க்கிறோம். மக்கள் எல்லாம் கதறிக்கொண்டிருக்கிறார்கள், இதற்கு ஒரு முடிவு காலம் இல்லையா, இதற்கு ஒரு விடிவு காலம் இல்லையா என்றெல்லாம் மக்கள் கதறுகின்றார்கள். ஏழை பாலையுடைய குழந்தைகள் எல்லாம் அப்படி அவர்களுக்கு நீதி கிடைக்காமல் மண்ணோடு புதையுண்டு போய்விடுகின்றார்கள். இன்றைக்கு ஒரு பெண் தன்னந்தனியாக ஒரு கன்னி பெண் சென்றுவிட முடியுமா? பகலிலேயே செல்ல முடியாத இரவில் எங்கே செல்வது? ஒவ்வொரு நாளும் எத்தனை பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள், எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்படுகின்றார்கள். நபிகள் நாயகம் எப்படிப்பட்ட ஆட்சியை உண்டாக்குவேன் சொன்னார்கள், உண்டாக்கி காட்டினார்கள். ஒரு கன்னி பெண் தன்னந்தனியாக அவளோடு யாரும் இல்லாமல் ஒட்டகத்திலே ஏறி ஹியரா என்ற ஊரிலிருந்து காபாவிற்கு வருவாள். அல்லாவை தவிர எந்த பயமும் இருக்காது. யாரும் அந்த பெண் தனியாக இருக்கிறாளே, இவளை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கி விடுவோம், இவளை கற்பழித்து விடுவோம், இவளுக்கு பாதிப்பு உண்டாக்கி விடுவோம் என்று எவனும் துணிய முடியாது. பயம். மக்கள் ஒழுக்க ரீதியாக பண்படுத்தப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது போன்ற ஒரு சிறந்த ஆட்சி முறையை, மக்களுக்கு பாதிப்பில்லாத ஆட்சி முறையை உருவாக்கி காட்டினார்கள். அப்போ அந்த நபிகள் நாயகம் சொல்லும்போது அதி இப்னு ஹாத்திம் நினைக்கிறார், எவ்வளோ பெரிய வழிப்பறி கொள்ளை கூட்டமெல்லாம் இருக்கிறது, இவர்களெல்லாம் எப்படி அழிக்கப்படுவா என்று அவர் ஏதாது என்று நினைக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை முடிவுமாக்கி காட்டினார்கள். அடுத்து நபிகள் நாயகம் சொன்னார்கள், அதி அவர்களே, நீங்கள் உயிரோடு இருந்தால் கிஸ்ராவுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் வெற்றி கொள்ளப்படும் என்றார்கள். அடுத்து சொன்னார்கள், அதி அவர்களே, உங்களுக்கு வாழ்நாள் நீடிக்கும் என்று சொன்னால் எந்த அளவிற்கு செல்வ செழிப்பு அதிகரிக்கும் என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய 2 கைகள் நிறைய தங்கத்தோடு அல்லது வெள்ளியோடு தர்மம் செய்வதற்காக செல்வான், அவனுடைய தர்மத்தை பெற்றுக்கொள்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு செல்வ செழிப்பை அல்லாஹ் உருவாக்குவான், வறுமை ஒளியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்தார்கள். அந்த செய்தியின் இறுதியிலே அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நான் நபிகள் நாயகம் முன்னறிவிப்பு செய்தவாறு கன்னிப்பெண் ஒட்டகத்தின் மீதேறி அவள் காபாவிற்கு ஹஜ்ஜிற்காக செல்வதை நான் என்னுடைய கண்களால் பார்த்தேன் என்று அதி இப்னு ஹாத்திம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி பாருங்கள். உண்மையிலேயே இதுதான் அமைதியான ஆட்சி. ஒரு கன்னிப்பெண் தன்னந்தனியாக செல்லும் போது அவள் மீது கை வைப்பதற்கு, அவளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துவதற்கு ஒரு சமூகம் குற்றவாளிகள் அஞ்சுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு அமைதியான ஆட்சிக்கு, மிக உச்சபட்ச சிறந்த ஆட்சிக்கு உதாரணம். ஆனால் இன்னைக்கு பாருங்க, 90 வயசு கிழவிக்கு பாதுகாப்பு இல்லை, 5 வயசு குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை. கன்னி பெண்களுக்கு எங்கே பாதுகாப்பு கிடைப்பது? கன்னி பெண்ணை தனியாக அனுப்பிவிட முடியுமா? பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பண்ணுற கொடுமைகளை பார்க்குறோம். காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பெண் அதிகாரிக்கு தலைமை காவலர் செய்யக்கூடிய அநியாயங்களை பார்க்கிறோம். ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு கான்ஸ்டபிளாக இருக்கக்கூடிய லேடி போலீஸ் மேலே கை வைக்கிறோம். இராணுவத்தில் போனால் உயர் இராணுவ அதிகாரிகள் அதற்கு கீழ் உள்ள பெண் அதிகாரிகள் மீது கை வைக்கிறார். எங்கு பார்த்தாலும் பெண்கள் கொடுமை. ஒரு ஆஃபீஸில் போனால் பெண்களுக்கு பாலியல் கொடுமைகள், வாத்தியார்களால் பிள்ளைகளுக்கு பாதிப்பு ஏற்படுவதை அன்றாடம் செய்திகளாக பார்க்கிறோம். எல்லா வாத்தியார்களும் நாம் குறை சொல்லவில்லை, அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு பாதிப்பு உண்டாக்கக்கூடிய ஆசிரியர்களை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை ஏற்படுத்தினார்கள்? அவங்களுடைய சட்டம், அதாவது இன்றைக்கு ஆட்சியிலே இருப்பார்கள், சட்டம் இருக்கும், அந்த சட்டத்தை
எளியவனுக்கு எதிராக பயன்படுத்துவார்கள், வலியவன் அந்த சட்டத்தால் பாதிக்கப்பட மாட்டான். தமிழ்நாட்டில் பார்க்குறோமா இல்லைங்களா? அதாவது பிஜேபியில் உள்ளவங்க நபிகள் நாயகத்தை எப்படி தப்பாக பேசுகிறாங்க, ஹெஜ் ராஜா எவ்வளவோ அநாகரிகமாக பேசுகிறார், அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் கிடையாது. அதே நேரத்தில் மற்றவர்கள் ஏதாவது பேசிவிட்டால் அவர்கள் மீது உடனடியாக சட்டம் பாய்வதை பார்க்கிறோம். அப்போ இந்த சட்டம் வலியவனுக்கு பாயாது, எளியவனுக்கு பாயும் என்று சொன்னால் அங்குதானே ஒரு அமைதி கிடைக்கிறது, அங்குதானே தீவிரவாதம் அதிகரிக்கிறது, அங்குதானே குழப்பங்கள் பெறுகிறது. நீதி கிடைக்காதவன் ஆயுதங்களை கையில் இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு சட்டங்களை வச்சு ஆட்சியை நடத்தினார்கள். அதாவது சட்டங்கள் இருந்தால் மட்டும் போதாது, சட்டத்தை கையாள்பவர்கள் நீதிமான்களாக இருக்க வேண்டும். கொலைகாரனை கொல்ல வேண்டும் என்று சட்டம் இயற்றினால் மட்டும் போதாது, அவன் கொலைகாரனா என்று உண்மையிலேயே உறுதிப்படுத்தி கொலை செய்யக்கூடிய ஆட்சியாளராக இருக்க வேண்டும். இன்றைக்கு சிலர் சொல்வார்கள், கற்பழிப்புக்கு கொலை தண்டனை கொண்டு வர வேண்டும், தூக்கு தண்டனை கொண்டு வர வேண்டும் என்பார்கள். சட்டம் கொண்டு வருவது சரி, சட்டத்தை அமுல்படுத்தக்கூடிய நீதிபதி எப்படி இருக்க வேண்டும், காவல்துறை அதிகாரி எப்படி இருக்க வேண்டும், ஆட்சியாளர் எப்படி இருக்க வேண்டும், இவர்களையெல்லாம் கெட்டவர்களாக வைத்துக்கொண்டு நீங்கள் மரண தண்டனை சட்டத்தை கொண்டு வந்தால் இந்த கெட்டவர்கள் அந்த மரண தண்டனை சட்டத்தை உண்மையிலே தவறு செய்தவனுக்கு எதிராக பயன்படுத்துவார்களா? அப்படி பயன்படுத்த மாட்டார்கள். கஞ்சா கேஸை பார்க்குறோமா இல்லையா? கஞ்சா வச்சிருக்க தப்பு, காவல்துறை அதிகாரியே ஒரு இடத்துல போய் கஞ்சா வச்சுட்டு அவன் வீட்டில் கஞ்சா இருந்து கைது பண்ணுறாங்களே. அப்போ இந்த ஆட்சியாளர்கள் சரியில்லைங்கும் போது நீங்கள் எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் நாட்டில் நிம்மதி கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டங்களையும் கொண்டு வந்தார்கள், நீதியாகவும் நியாயமாகவும் நடந்து கொண்டார்கள். இந்த ரெண்டும் இல்லாமல் என்ன செய்ய முடியாது, சரி பண்ண முடியாது. சட்டத்தை கடுமையாக கொண்டு வர வேண்டும் என்று பொங்கினால் மட்டும் போதாது, சட்டத்தை அமுல்படுத்தக்கூடியவன் சரியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்தியாவுடைய உலக நாடுகளுடைய சாபக்கேடு அதுதானே, சட்டம் இல்லாமல் தான் இருக்கிறது. சட்டத்தை அமுல்படுத்தக்கூடியவன் சரியில்லை. எத்தனையோ கொலைகளை செய்தவன் அவன் தப்பித்து வெளியே வந்து விடுகிறான், நீதிமன்றத்தால் அவனை எதுவும் செய்ய முடியவில்லை. ஒரு அப்பாவி பல்லாண்டுகளாக சிறையில் வாழக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டங்களை வலிமையாக்கினார்கள். கொலையா? திருமறை குர்ஆன் சொன்னது 5வது அத்தியாயம் 32வது வசனத்திலே, மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த் ஃபகன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ. ஒருவன் கொல்லப்பட வேண்டும் என்றால் அவன் கொலை செய்தவனாக இருக்க வேண்டும். கொலைகாரனுடைய உயிரை எடுக்கலாம், ஏனென்று சொன்னால் அவன் இன்னொரு உயிரை கொண்டிருக்கிறான், அதை அரசாங்கம் செய்ய வேண்டும். ஒரு கொலை செய்தவன் கொலைகாரனுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம், ஏனென்றால் அவன் இன்னொரு உயிரை கொண்டிருக்கிறான். பூமியிலே குழப்பம் செய்யக்கூடியவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம். இந்த குண்டு வைக்கிறவன், கற்பழிக்கிறவன், எதெல்லாம் மக்களுக்கு பாதிப்புண்டாகக்கூடிய காரியங்களை யாரெல்லாம் செய்கிறார்களோ இந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடியவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த மாதிரி காரணம் இல்லாமல், 2 காரணம், ஒரு உயிரை கொன்றவன் அவனுடைய உயிர் பறிக்கப்பட வேண்டும் அரசாங்கத்தால். பூமியிலே நாடுகளிலே குழப்பம் உண்டாக்கக்கூடியவன் அவனுடைய உயிர் அரசாங்கத்தால் பறிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லாமல் அநியாயமாக ஒரு உயிரை கொன்றால் ஃபகன்னமா கத்தலன் நாஸ ஜமீஆ, அவன் உலக மக்கள் அனைவரையும் கொன்றவனை போன்றவனாவான். ஒரு உயிரை வாழ வைத்தவன் உலக மக்கள் அனைவரையும் வாழ வைத்தவனை போன்றவனாவான் என்று திருமறை குர்ஆன் எச்சரிக்கை விடுக்கிறது. கொலை குற்றத்தை எவ்வளவு பயங்கரமான குற்றமாக இஸ்லாம் பார்க்கிறது. அல்லாஹ் சொல்கின்றான் சூரத்துல் பக்ராவிலே 178 179 வசனங்களே. சட்டம் பாருங்கள், இஸ்லாம் நபிகள் நாயகம் எப்படிப்பட்ட ஆட்சியை நடத்தி காட்டினால் சட்டம் எப்படி இருந்தது. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுல் கிஸாஸு ஃபில் கத்லா. நம்பிக்கையாளர்களே, கொலை செய்தவர்கள் விஷயத்திலே பழிக்கு பழி வாங்குவது உங்களுக்கு விதியாக்கப்பட்டிருக்கிறது. அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி, ஒரு சுதந்திரமானவன் கொலை செய்தால் அந்த சுதந்திரமானவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். வல் அபுது பில் அபுதி, ஒரு அடிமை கொலை செய்தால் அந்த அடிமைக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். வல் உன்சா பில் உன்சா, ஒரு பெண் கொலை செய்தால் கொலையாளியாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்றான், எவன் கொன்னானோ அவனுக்கு தண்டனை கொடு. ஒரு சுதந்திரமானவன் கொன்னா அவனுக்கு மரண தண்டனை கொடு. ஒரு அடிமை கொலை செய்தால் அந்த அடிமைக்கு மரண தண்டனை கொடு. ஒரு பெண் கொலை செய்தால் அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். ஒருவன் கொலை செய்யப்படுகிறான், கொலை செய்யப்பட்டவனுடைய சொந்தக்காரன் இந்த கொலையாளியை மன்னித்தால் அது வேறு விஷயம். அவர்கள் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்காமல் விடலாம் என்ற ஒரு தளர்வு சட்டத்தையும் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அப்படி அல்லாஹ் சொல்லிவிட்டு, வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்து யா உலில் அல்பாப் லஅல்லக்கும் தத்தகூன், அறிவுடைய மக்களே
உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த பழிக்கு பழிவாங்கக்கூடிய சட்டம், எவன் தவறிழைத்தானோ அவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய இந்த கிசாஸ், இந்த தண்டனை சட்டங்களிலே, பழிக்கு பழிவாங்கக்கூடிய சட்டங்களிலே, குற்றவியல் சட்டங்களில் தான் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது. இன்றைய ஆட்சியாளர்கள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது குற்றவாளி என்று மட்டும்தான் பார்க்க வேண்டும். அவன் எந்த ஜாதி, எந்த மதம், அவன் பணக்காரனா, ஏழையா, உயர்ந்தவனால், தாழ்ந்தவனா, இந்த பார்வை வந்துவிட்டால் நிச்சயமாக அந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கு பேணப்படாது. குற்றம் செய்தால் தண்டனை, அந்த நீதியாக, நியாயமாக அந்த சட்டம் மிக கடுமையாக பேணப்பட்டால் மக்களுக்கு நிம்மதியான ஆட்சி கிடைக்கும். மக்கள் நிம்மதியை, அமைதியை அனுபவிப்பார்கள். சமூகத்தில் இந்த கற்பழிப்பு குற்றங்கள் குறைவதற்கு, விபச்சார குற்றங்கள் குறைவதற்கு இஸ்லாம் என்ன சொல்கிறது? அஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதி மின்ஹுமா மியத்த ஜல்தா. விபச்சாரம் செய்தவளையும் விபச்சாரம் செய்தவனையும் அவர்களுக்கு 100 கசையடிகள் வழங்குங்கள். 4 சாட்சி அவசியம். கண்ணால் பார்த்த 4 சாட்சிகள் மூலம் நிரூபித்து, அல்லது விபச்சாரம் செய்தவன் தானாகவே ஒத்துக்கொள்ளும் போது அவனுக்கு 100 கசையடிகள் கொடுங்கள். யாருக்கு? திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால். திருமணம் ஆனவர்களாக இருந்தால் அவர்கள் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்லிவிட்டு வலா தஅஹுதுக்கும் ஃபீ பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ். அல்லாஹ்வுடைய இந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதிலே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அந்த இருவர் மீதும் உங்களுக்கு இரக்கம் ஏற்பட்டு விட வேண்டாம். இன்குன்னும் தூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். நீ அல்லாஹ்வையும் மறுமை நாள் நம்பி இருந்தா இந்த விபச்சாரம் பண்றவனுக்கு தண்டனையை நிறைவேற்றுறதில்லை இறக்கப்பட்டாதீங்க. நம்ம சொந்தக்காரன், நம்மோடு இருந்தவன், நம்ம பந்தக்காரன், இந்த மாதிரி வந்தால் அழிஞ்சு போச்சு. எல்லா நாசம். மக்கள் நிம்மதியான ஆட்சியை பெற முடியாது, நிம்மதியான வாழ்க்கையை பெற முடியாது. அல்லாஹ் சொல்கின்றான், வல் யஷ்ஹத் அதாபஹுமா தாயிஃபத்தும் மினல் மூமினீன். அவர்களுக்கு தண்டனை அளிக்கப்படும் போது, அவர்களுக்கு கசையடி கொடுக்கப்பட்டால், அல்லது திருமணமானவன் விபச்சாரம் செய்யும் பொழுது கல்லால் எறிந்து கொல்லப்பட்டால், அந்த அவர்களுடைய தண்டனையை மூமின்களை ஒரு கூட்டம் கண்ணால் பார்க்க வேண்டும். பயம் வரும். ஆகா, இதை செஞ்சால் நமக்கும் இந்த மாதிரி மண்டை உடையும், நமக்கும் கசையடி இருக்கிறது என்ற பயம் இருந்தால்தான் சரியாக இருப்பார்கள். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி சொல்கின்றான். அவதூறுக்கு இஸ்லாம் சொல்கிறது, ஒரு பெண் மீது, கற்பொழுக்கமுள்ள பத்தினித்தனமான அபலையான பெண் மீது அவதூறு கூறினால், அது 4 சாட்சிகள் மூலம் அவள் செய்த குற்றத்தை நிரூபிக்காவிட்டால் அவங்களுக்கு என்ன தண்டனை? 80 கசையடிகள் கொடுக்க வேண்டும் என்று சூரத்து நூர் என்ற அத்தியாயத்திலே 4வது 5வது வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். முதல்ல சட்டம் பேணப்பட வேண்டும். சட்டம் கரெக்டாக இருக்கணும். திருடி விட்டானா வசாரிகு வசாரிகத்து ஃபக்தரு ஐதியஹுமா ஜஸாம் பிமா கஸபா. திருடனையும் திருடியையும் அவர்கள் செய்த குற்றத்திற்காக அவருடைய கைகளை தரையுங்கள், வெட்டி எறியுங்கள். ஆட்சியாளர்கள் திருட்டு குற்றத்துக்கு இப்படி சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு குற்றத்துக்கும் என்னென்ன தண்டனை, நான் உதாரணத்திற்கு ஒன்று சொல்லியிருக்கின்றேன். இஸ்லாம் ஒவ்வொரு குற்றம், எவையெல்லாம் தண்டனை குற்றம், எவையெல்லாம் கண்டித்து விடப்பட வேண்டிய குற்றம், சட்டம் கரெக்டாக இருக்கணுங்க. ஒவ்வொரு விஷயம் சட்டம் இருக்க வேண்டும். அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் சரியாக இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் இருந்தார்கள். அவங்களுடைய நீதி எப்படி இருந்துச்சு பாருங்க. சட்டத்தை மட்டும் கடுமையாக வைக்கவில்லை, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது எப்படி நீதியை நிலைநாட்டினார்கள். இன்றைய ஆட்சியாளர்களிடத்திலே நீதியை நாம் பார்க்க முடிகிறதா? நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவர் எப்படி நீதியை நிலைநாட்டி காட்டினார்கள். நீதியை பற்றி திருமறை குர்ஆன் எப்படி சொன்னது? 5வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன லில்லாஹி ஷுஹதா பில் கிஸ்த். நம்பிக்கை கொண்டோரே, நேர்மையுடன் அல்லாஹ்வுக்காக சாட்சி சொல்லக்கூடியவர்கள் ஆகிவிடுங்கள். எந்த விஷயமா இருந்தால் நேர்மை, அல்லாஹ்வுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? சாட்சி சொல்லுங்கள். வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு. ஒரு சமுதாயத்தின் மீது நீங்கள் கொண்டுள்ள வெறுப்பு, நமக்கு எதிரியாக இருப்பான், நமக்கு விரோதியாக இருப்பான், நமக்கு அவனுக்கு பெரும் பகை இருக்கும், அவன் மீது நீ கொண்டுள்ள வெறுப்பு, அவங்களுக்கு நீதி செலுத்த வேண்டிய விஷயத்தில் நீதி செலுத்தாமல் இருப்பதற்கு உங்களை தூண்டிவிட வேண்டாம். இறையிலு, நீங்கள் நீதியை நிலைநாட்டுங்கள். ஹுவ அக்ரபுல் தக்வா, அதுதான் இறையச்சத்திற்கு நெருக்கமானது. நபிகள் நாயகம் இப்படி தான் ஆட்சியாளராக இருந்தாங்க. தனக்கு பிடிக்காதவனாக இருந்தால் கூட அந்த குற்றம் செய்திருந்த நிரூபிக்கப்பட்டால்தான் தண்டனை. எனக்கு பிடிக்கலை, அவன் மீது எல்லா வழக்குகளையும் சுமத்தி, அவன் மீது பல செக்ஷனில் வழக்கு பதிவு செய்து அவனை ஜெயிலில் அடைப்படை செய்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரி கிடையாது. ஆளுங்கட்சியில் செய்வாங்க, எதிர்கட்சி மேலே வழக்குகளை சுமத்துவாங்க. பிடிக்காதவர்களாக இருந்தால் அவங்க மேலே எண்ணற்ற பிரிவுகளில் வழக்கை சுமத்தி ஜாமீன் கிடைக்க முடியாத அளவுக்கு பழி வாங்குவாங்க.
இப்படி வாங்கினா எப்படி சரியான ஆட்சியாக இருக்க முடியும்? திரும்ப அவன் ஆளுங்கட்சியாக வரும்போது எதிர்கட்சியை பழிவாங்க. இப்படி தான் காலம் ஓடிக்கொண்டே இருக்கும். அங்கே நீதி பேணப்பட, உனக்கு பிடிக்காதவனாக இருந்தாலும் அவனுக்கு அநியாயம் செய்து விடாதே, அவனுக்கு அக்கிரமம் செய்து விடாதே. இத்தகி தாவத்தல் மதலும், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனைக்கு நீ அஞ்சிக்கொள். ஃபஇன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்விற்கு மத்தியிலே எந்த தடையும் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்தார்கள். அநியாயம் இழைக்கப்பட்டு விடக்கூடாது, அநீதி இழைக்கப்பட்டு விடக்கூடாது, அங்கே நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அனாம் 6வது அத்தியாயம் 152வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இதா குல்தும் ஃபாதிலு, நீங்கள் பேசினால் நீதியை பேசுங்கள், வலவுக்கானதா குர்பா, உங்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி என்று அல்லாஹ் கூறுகின்றான். சூரத்து நிசா 135வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூனு கவ்வாமீன பில் கிஸ்த் ஷுஹதா லில்லாஹ், நம்பிக்கை கொண்டோர்களே நீங்கள் நேர்மையை நிலைநாட்டுங்கள், அல்லாஹ்வுக்காக சாட்சி சொல்லக்கூடியவர்கள் ஆகிவிடுங்கள். வலவ் அலா அன்ஃபுசிக்கும், அது உங்களுக்கு எதிராக இருந்தாலும், அவில் வாலிதைனி, உங்கள் பெற்றோருக்கு எதிராக இருந்தாலும், வல் அக்ரபீன், உறவினர்களுக்கு எதிராக இருந்தாலும், உன்னை பெற்ற தாய்க்கு எதிராக இருந்தாலும், உனக்கே எதிராக இருந்தாலும், உன்னுடைய உறவினர்களுக்கு எதிராக இருந்தாலும், எது உண்மையோ எது நீதியோ எது சரியானதோ அதை நீ சாட்சி சொல். தவறு செய்தவன் ஏழையாக இருக்கிறான், பணக்காரனாக இருக்கிறான், அதை பற்றி நீ கவலைப்படாத, அவனை அல்லாஹ் பார்த்து கொள்வான். நீ உன்னுடைய பெற்றோர்களாக இருந்த, இதுக்கு மேலே என்ன இருக்குது? பெத்த தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் அவங்க தப்புன்னு சொல்லு. இதுதான் நீதிக்கு அடையாளம், இதுதான் நேர்மைக்கு அடையாளம். நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையை பாருங்கள். நபிகள் நாயகத்துடைய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு நீதி நிலைநாட்டினார்கள். ஒரு சில சம்பவங்கள் சஹீஹுல் புகாரியிலே 2703வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் காலத்திலே அனஸ் பின் நதுர் அப்படிங்கிற ஒரு சஹாபி, அனஸ் பின் நதருடைய மகள் என்ன செஞ்சிடறாங்கன்னா, ஒரு பெண்ணுடைய பல்லை உடைச்சிட்றாங்க. குர்ஆனை சொல்லி காட்டுது, பல்லை உடைச்சா சின்னு பி சின்னி, பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, காதுக்கு காது, கொலைக்கு கொலை. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய நீதி பரிபாலன சட்டம். அனஸ் பின் நதுர் மிகப்பெரிய ஒரு சஹாபி. அந்த சஹாபியுடைய மகள் இன்னொரு பெண்ணுடைய, ஒரு அடிமை பெண்ணுடைய பல்லை உடைத்து விடுகிறார்கள். இவர் மிகப்பெரிய சஹாபி, நபிகள் நாயகத்துக்கு துணையாக இருக்கக்கூடியவர். சஹாபியுடைய மகள் தவறு செய்துவிட்டால் பாதிக்கப்பட்ட பெண் ஒரு அடிமை பெண், ஒரு ஏழை பெண், ஒரு அபலை பெண். இந்த அனஸ் பின் நதுர் என்ன செய்கிறான்னா, மார்க்கத்தில் 2 சட்டம் இருக்குது. பல்லை உடைச்சாச்சா பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஈட்டு தொகையும் கொடுக்கலாம், அதுக்கு அபராத தொகையும் கொடுக்கலாம், அதே மாதிரி பழி வாங்கவும் செய்யலாம். ஆனால் அதை முடிவு செய்கிறது யார்? பாதிக்கப்பட்டவன். இல்லை பழி வாங்க வேண்டாம், எனக்கு அந்த தண்ட தொகை அபராத தொகையை தந்துடுங்க, ஈட்டு தொகையை தந்துடுங்க அப்படின்னு சொல்லி தொகையும் வாங்கிக்கலாம். அப்படின்னு அனஸ் பின் நதுர் என்ன செய்கிறார், அல்லாஹ்வின் தூதரே என் மகளுடைய பல்லை உடைக்க வேண்டாம், நான் அபராத தொகையை கொடுத்துட்றேன். அவர் என் மகளை தண்டிக்காதீங்க சொல்லலை. மார்க்கத்தில் 2 வழிகாட்டுதலும் இருக்கிறது. ஒன்று அதே தண்டனையை கொடுக்கலாம், ஈட்டு தொகையும் கொடுக்கலாம். ஆனால் முடிவு செய்ய வேண்டியது பாதிக்கப்பட்டவன். ஈட்டு தொகையை தந்துடுறேன், அவங்கள்ட்ட சொல்லுங்கிறார். அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, இதாங்க நீதி, இதுதான் நியாயம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அவர் மிகச்சிறந்த சஹாபி, மார்க்கத்திற்காக பாடுபட்ட ஒரு சஹாபி. அந்த சஹாபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு சப்போர்ட்டாக செயல்பட்டிருக்கலாம். அவர் நபிகள் நாயகத்தை சொல்கிறாரு, வல்லதி பாஸக பில் ஹக் லா துக்ஸரு சனியத்துஹா, அல்லாஹ்வின் தூதரே உங்களை உண்மையை கொண்டு அனுப்பியமே சத்தியமாக என்னுடைய மகளுடைய பல்லு உடைக்கப்படக்கூடாது. அல்லாஹ்ட்ட அவர் துவா செய்கிறார், உடைச்சிடாதீங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கிறார். அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, யா அனஸ் கிதாபுல்லாஹி அல் கிசாஸ், அனஸ் அவர்களே அல்லாஹ்வுடைய சட்டம், அல்லாஹ்வுடைய விதி பழிக்கு பழி வாங்குவது தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த அனஸ் பின் நதுர் செய்த துவாவினால் அல்லாஹ் அந்த கோரிக்கையை ஏற்று பாதிக்கப்பட்டவங்களுடைய உள்ளத்தை மாற்றி அவங்க என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு ஈட்டு தொகை தந்தால் போதும், பல்லு உடைக்கப்பட வேண்டாம் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த பாதிக்கப்பட்டவங்க ஈட்டு தொகை ஏற்றுக்கொள்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க அந்த அனஸ் பின் நதரை பற்றி, இன்னமின் இபாதில்லாஹி மன், அல்லாஹ்வுடைய அடியார்கள் சிலர் இருக்கிறார்கள், வக்ஸமா அலல்லாஹில் அபர்ரஹு, அவங்க அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணி ஒரு துவாவாக ஒன்றை கேட்டால் அதை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். இது அனஸ் பின் நதருடைய சிறப்பை காட்டுகிறது. ஆனால் அனஸ் பின் நதர் மிக சிறந்த சஹாபியாக இருந்தாலும் நபிகள் நாயகம் சட்டத்திலே இறங்கி போனார்களா? உன்னுடைய மகளாக இருக்கலாம், உன்னுடைய மகளாக இருந்தாலும் சட்டம் எதுவோ அதைத்தான் நிறைவேற்றுவேன் என்று அங்கே நீதியை நடைமுறைப்படுத்தி காட்டினார். இதுதான் ஆட்சியாளருக்குரிய அடிப்படை. ஏன் சொந்தம் ஏன் பந்தம், இன்றைக்கு பாருங்கள், ஒரு ஆட்சிக்கு வந்துட்டான்னா அவன் சொந்தக்காரன் பந்தக்காரன் எல்லா சொத்துக்கள் கோடி, 1000 கோடி, லட்சம் கோடி, அப்படியே கோடிகளில் மிதப்பதை பார்க்கிறோம்.
ஒவ்வொரு ஆட்சியாளர் நிலைமை அதுதானே. அப்போ இன்றைக்கு நீதி என்று சொன்னால் தனக்கு எதிராக இருந்தாலும் அங்கே நீதி பேணப்பட வேண்டும். நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கையில் பாருங்கள், சஹீஹுல் புகாரில் 3475வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயக காலத்தில் மஹ்சூமியா குலத்தை சார்ந்த ஒரு உயர்ந்த குலம் ஒரு பெண் என்ன செய்து விட்டால், திருடினால் கைகள் அங்கே வெட்டப்பட வேண்டும். அந்த குடும்பத்துக்காரங்கள்லாம் சொல்கிறாங்க, நம்ம குடும்பத்தை சார்ந்த பெண்ணுக்கு கை வெட்டப்படக்கூடாது, நாம் நபிகள் நாயகத்திடம் சென்று பேச வேண்டும். நபிகள் நாயகத்திடம் பேசுவதற்கு தகுதியானவர் யார்? ரசூலுல்லாவுடைய பாசத்திற்குரிய உசாமா இப்னு ஸெய்த் தான் அதற்கு தகுதியானவர் என்று சொல்லி அவரை விட்டு பேச சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் கையை வெட்ட வேண்டாம், அபராத விதிங்க, அந்த மாதிரி பேச சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே கொந்தளிக்கிறார்கள். அனஸ் அவர்களே, இன்னமா அஹ்லகல்லதீன கப்லக்கும் அன்னஹும் கானு இதா சரக பிஹிமு ஷரீஃப் தரக்கூஹு, உங்களை முன்வாழ்ந்தவர்கள் நாசமாக போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர்களில் வலிமையானவன் திருடிவிட்டால் அவனுக்கு தண்டனையை நிறைவேற்றுவார்கள், அவனுடைய கைகளை வெட்டுவார்கள். வைதா சரக ஃபீஹிமுல் அஈஃப், அவர்களில் பலவீனமானவன் திருடிவிட்டால் அகாமு அலைஹில் ஹத்த, வலியவன் திருடிவிட்டால் கைவிட்டாமல் விட்டு விடுவார்கள், எளியவன் திருடிவிட்டால் அவனுக்கு தண்டனையை நிறைவேற்றுவார்கள். இதுதான் முன்னாடி உள்ளவங்க அழிஞ்சு போனதுக்கு இதுதான் காரணம். ஒரு நாடு நாசமாக போகிறதுக்கு இதுதான் காரணம். எப்பொழுது பார்த்தால் தீவிரவாதம் என்று பொங்குகிறார்களே, தீவிரவாதம் ஒழிவதற்கு அங்கே நீதி பேணப்பட வேண்டும். ஒரு சமுதாயத்திற்கு அநீதி இழைக்கப்பட்டால் அவர்கள் தீவிரவாதத்தில் தான் இறங்குவார்கள். அதான் பார்க்குறோம். கொலை செய்கின்றான், நீதிமன்ற கேஸு 10 வருடம் 20 வருடம் என்று நடக்கிறது. இறுதியில் பல ஆண்டுகள் கழித்து அவன் விடுதலை செய்யப்படுகின்றான். இப்படித்தான் 199 வழக்குகள் நடக்குது. பாதிக்கப்பட்டவன் பார்க்கிறான், இது கோர்ட்டு கேஸுன்னு போனால் என் தந்தையை கொன்றவனுக்கு, என் மனைவியை கொன்றவனுக்கு, என் பிள்ளையை கொன்றவனுக்கு, என் உறவினரை கொன்றவனுக்கு நீதி கிடைக்காது. அதனால் அவன் ஆயுதத்தை கையில் எடுக்கின்றான். பாதிக்கப்பட்டவன் வெளியில் வரும்போது கோர்ட்டு வளாகத்திலேயே அவனை கொன்று போட்ட சம்பவங்களை எல்லாம் பார்க்கிறோமே, உலகம் ஃபுல்லாக பார்க்கிறோமே. நாளுக்கு நாள் கொலைகள் அதிகரிப்பதற்கு என்ன காரணம்? கொலை செய்தவனை அரசாங்கம் தண்டனை நிறைவேற்ற வேண்டும், காலம் கடத்தக்கூடாது. காலம் கடந்த நீதி அது சரியான நீதி அல்ல. அப்போ நீதி கிடைக்கலங்கும் போது அவன் ஆயுதத்தை கையில் எடுத்து அவன் பழிவாங்க துடிக்கின்றான். இதுதான் தீவிரவாதங்கிறீங்க. ஒரு சமூகத்தை ஒடுக்கும்போது அடக்கும்போது அவன் அப்படியே குட்ட அவன் குனிந்து கொண்டே செல்ல மாட்டான். ஒரு நேரத்தில் இவர்களிடம் நீதி கிடைக்காது எனும்போது எதிர்த்து அடிக்க துவங்குகிறான். ஐயோ தீவிரவாதம் என்று கதறினால், இருக்கின்ற ஆட்சியாளர்கள் சரியாக இருந்தால் அங்கே நீதி பேணப்பட்டால் அங்கே தீவிரவாதம் ஒழிக்கப்படும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், வைமுல்லா, அல்லாஹ்வின் சத்தியமாக சொல்கின்றேன், லவ் அன்ன ஃபாத்திமத்த பின்த் முஹம்மதின் சரகத் லகதஅது யதஹா, இந்த முகமதுடைய மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவருடைய கையை தரிப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படிதான் நீதி. இந்த நீதி நிலைநாட்டப்பட்டால் அங்கே என்ன செய்யப்படும்? அங்கே நிம்மதியான ஆட்சி என்ன செய்யப்படும்? நடைபெறும். அடுத்து, ஒரு சமூகத்தில் ஒரு ஆட்சி என்றால் என்ன? அடித்தட்டு மக்கள், ஏழை மக்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு, அவர்கள் வறுமையில் வாடாமல் பாதுகாப்பது ஒரு ஆட்சியினுடைய அடிப்படை. இன்றைக்கு அது இருக்கான்னு பாருங்கள். ஆட்சியாளர்கள் நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த கோவிட்-19 கொரோனா நோய் இருக்குது பாருங்கள், இதில் கூட ஊரடங்கு உத்தரவு போடுறான். எதுக்கு போடுறான்? மக்களை பாதுகாக்கிறதுக்கு இல்லை. நாம் வெளியே போய் அந்த உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நோய் வந்துடக்கூடாதான். இன்றைக்கு அதிகாரிகள் எப்படிலாம் பதறாங்கிறத பார்க்குறோம். அப்படியே போடுறாங்க. ஒரு கைதிக்கு என்ன செஞ்சிடுச்சு, காய்ச்சல் வந்துடுச்சு. அந்த கைதியை ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போகணும். அதிகாரி அப்படியே ஒதுங்கி போகிறாங்க. அந்த கைதியை நடுவில் வாயா, அவன் கொஞ்சம் இந்த அதிகாரி பக்கத்தில் வரும்போது இவன் பயந்து ஓடுறான். அப்போது இப்படி அதிகாரிகள் எல்லாருமே எதுக்கு இந்த ஊரடங்கு உத்தரவு? நீ வெளியே போய் ஓம் மூலமாக எனக்கு நோய் வந்துடக்கூடாது, அந்த பயம்தான். அவன் மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் நிவாரணம் பெறணுங்கிற அடிப்படையை பார்க்க முடியலை. அப்போ இப்படி பாருங்கள், இன்றைக்கு இந்த ஊரடங்கினால் மக்களுக்கு மத்தியில் அதிகமாக போடுறாங்க பாருங்கள். லாக்டவுனில் எத்தனை குடும்பங்கள் கொரோனாவில் செத்தவர்களை விட இந்த வறுமையால், பசி கொடுமையால் மாண்டவர்கள் அதிகம். அந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் இன்றைக்கு அரசாங்கத்தால் மறைக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் காலத்தை எடுத்து பாருங்கள். ஜக்காத் என்ற அருமையான அந்த திட்டத்தை கொண்டு ஒவ்வொருவருக்கும் சம்பாதித்ததில் 2.5% நீ ஜக்காத்தாக ஏழை வரியாக செலுத்த வேண்டும் என்று சொல்லி எப்படிப்பட்ட ஒரு செல்வ செழிப்பை நபிகள் நாயகம் உண்டாக்கி காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஹதீஸ்களில் பார்க்குறோம். வறுமையில் வாடக்கூடிய மக்களை நபிகள் நாயகம் அவர்களுக்காக எப்படி பாடுபட்டார்கள், அவர்கள் எப்படி உயர்த்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். சஹீஹுல் புகாரியிலே 2298வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, ஆட்சியினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே
ஒரு மரணித்த ஒரு மனிதர், அவர் மீது கடன் இருக்கிறது. அவர் கொண்டு வரப்படும் போது நபிகள் நாயகம் கேட்குறாங்க, இவர் கடன் இருக்குதான்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் இல்லைன்னு சொன்னோன்னே, இருக்குன்னு சொன்னால் ரசூலை தொலை வைக்க மாட்டாங்க, நீங்கள் தொலை வச்சுக்கிடுங்கம்பாங்க. இல்லை என்று சொன்னால் என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொலை வைப்பார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபலம்மா ஃபதஹல்லாஹு அலைஹி ஃபுதூஹ், அவர்களுக்கு பல வெற்றிகளை அல்லாஹ் கொடுத்தவுடன் நபிகள் நாயகம் சொன்னார்கள், அன அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுடைய உயிரை விட நான் அவர்களுக்கு மிக நெருக்கத்திற்குரியவன். அந்தளவுக்கு அல்லாஹ் என்னை ஒவ்வொரு மூமினும் நம்முடைய உயிரை விட நபிகள் நாயகத்தை நேசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் நமக்கு நெருக்கத்திற்குரியவர்கள். நாம் எப்படி நபிகள் நாயகத்தை நம்முடைய உயிரை விட நேசிக்கிறோமோ அதுபோல் நபிகள் நாயகம் நம்மை நேசிக்கிறார்கள். ஃபமன் தூஃபிய மினல் மூமினீன், ஒரு ஏதாவது ஒரு இறை நம்பிக்கையாளர் அவர் மரணித்து ஃபதரக்க தைனன், அவர் கடனை விட்டு சென்றிருந்தால் ஃபஅலைய கலாவுஹு, அதை நிறைவேற்றுவது என் மீது கடமை என நபிகள் நாயகம் சொன்னார்கள். வமன் தரக்க மாலன், ஒரு மூமின் மௌத்தாயி அவர் செல்வத்தை விட்டு சென்றால் ஃபலி வரசத்திஹி, அந்த செல்வம் அவருடைய வாரிசுக்குரியது. அவன் கடனோடு மரணித்தால் அவனுடைய வாரிசை நிறைவேற்ற வேண்டியதில்லை, நான் நிறைவேற்றுகிறேன். அந்த மூமின் அவன் என்னை உயிரை விட நேசிப்பதை போன்று நானும் அவனை மிகவும் நேசிக்கிறேன். எப்படிப்பட்ட ஆட்சி பாருங்க. கடனோடு மௌத்தாயிட்ட அந்த கடனை வந்து அரசாங்கம் அடைக்கிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் அடைத்தார் என்று சொன்னால் அது மக்களுக்கான ஆட்சி அல்லவா? தன்னுடைய குடும்பத்திற்கு ஜக்காத் ஹராம், தனக்கென்று எதையும் சேர்த்து வைத்துக் கொள்ளவில்லை. ஓலை குடிசை, அவர்கள் அப்படியே கயிற்றுக்கட்டில் படுத்தார்கள். கயிற்றுக்கட்டிலே படுக்கும்போது செந்நிற மேனியில் அந்த கயிறுகளுடைய வடுக்கள் எல்லாம் அப்படியே பதிந்திருக்கும். வீடுகளில் பாத்திரம் கிடையாது. அவர்கள் தொடர்ந்து பல நாட்கள் உணவு அருந்தாமல் இருந்தார்கள். சலித்த கோதுமையை அவர்கள் பார்த்தது கிடையாது, கோதுமை மாவை பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வறுமை, அந்த வறுமையிலே வாழ்ந்த அந்த இறை தூதர் தன்னுடைய குடும்பத்தை வறுமையிலே வைத்துக்கொண்டு மக்களுடைய வறுமையை நீக்குவதற்கு பாடுபட்டால் அல்லவா? தன்னுடைய குடும்பத்திற்கு சக்காத் ஹராம் என்றார்கள். என்னுடைய குடும்பம் தர்ம பொருளை சாப்பிடக்கூடாது என்று தடை விதித்தார்கள். தான் மரணித்த பிறகு என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் என்னுடைய வாரிசுகள் உரிமை கொண்டாட முடியாது, அது மக்களுக்குரியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கினார்கள். அப்போ மக்களுடைய அந்த ஏழைகளுடைய வறுமையை நீக்குவதற்கு எப்படி பாடுபட்டார்கள்? உண்மையிலே பாருங்க, இன்றைக்கு பார்த்தா ஆட்சிக்கு வந்தால் மக்கள் நல்லா இருக்கிறானோ இல்லையோ, இந்த கொரோனாவிலே பாருங்களேன், கொரோனா நோயாளி தேடி பிடிக்கிறாங்களாம். ஒரு சில தகவல்கள் பார்க்குறோம் செய்திகள் மூலமாக. ஏன்டா சும்மா உடனே ஜலதோஷம் வந்துட்டா அவனை கொரோனான்னு பதிவு செய்கிறாங்களாம். ஏன்டா அரசாங்கத்தில் வந்து ஒரு நோயாளிக்கு 15,000 ரூபா ஒதுக்குறாங்களாம். இவனை சும்மா படுக்க போட்டு இவனுக்கு 1000 ரூபாய்க்கு செலவு பண்ணிவிட்டு மற்ற எல்லாரும் என்ன செய்கிறாங்க, அந்த மீறி உள்ள ஒவ்வொரு நோயாளியின் பேரில் கணக்கெழுதி பல மட்டங்கள் அதிகாரிகள் முதல் ஆட்சியாளர் வரை அந்த பணத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க, சுருட்டிக்கிறாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டும் பரவலாக எழுப்பப்படுவதை பார்க்கிறோம். கொரோனா நிதியில் ஊழல். எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாரு, அதாவது கொரோனாவுக்கு சேவை செய்கிறதுக்காண்டி அந்த உபகரணங்கள் வாங்குகிறாங்களா இல்லையா, அதில் பல்லாயிரம் கோடி கணக்கில் ஊழல். அப்போ இன்றைக்கி பாருங்கள், ஆட்சியாளர் எல்லாமே தன்னை வளப்படுத்திக் கொள்வதில், தன்னுடைய சொத்துக்களை பெருக்கிக் கொள்வதில், தன்னுடைய பிள்ளை குற்ற சொத்துக்களை பெருக்கிக் கொள்வதில் அவங்க கவனமாக இருக்கிறாங்க. நபிகள் நாயகத்துடைய ஆட்சியை பாருங்கள், தன்னுடைய குடும்பம் வறுமையில் வாடும்போது கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கு, அவருடைய வறுமையை போக்குவதற்கு அவர்கள் முன்னுரிமை கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தி புகாரி முஸ்லிம் வருகிறது. என்ன செய்தி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போர்க்களங்கள் மூலமாக சில அடிமைகள் கிடைக்கிறார்கள். அடிமைகளை வந்து உழைக்கிறதுக்கு உதவி பண்ணுறதுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்ய, ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு, மருமகன் மட்டுமல்ல அந்த இஸ்லாத்தினுடைய முக்கியஸ்தர்களில் அவரும் ஒருவர். அப்போ அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, ஃபாத்திமா அவர்களே, வல்லாஹி லக்கத் சனௌத்து ஹத்தா இஷ்தகைத்து சதிரி, நான் ரொம்ப பலவீனமாகிவிட்டேன், உழைத்து உழைத்து என்னுடைய நெஞ்செல்லாம் அது நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வகத் ஜா அல்லாஹு அபாக்கி பி சபீன், அல்லாஹ் உங்களுடைய தந்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சில கைதிகளை அடிமைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஃபத்ஹபி ஃபஸ்தஹ்திமிஹி, நீங்கள் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட போய் நமக்கு உதவி செய்வதற்காக, பணியாற்றுவதற்காக ஒரு சில அடிமையை நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபாத்திமா சொல்கிறாங்க, சரிதான், அன வல்லாஹி கது தஹன்து ஹத்தா மஜல்லத் எதாய, நானும் உங்களுக்காக மாவு பிணைஞ்சு
என்னுடைய கைகளெல்லாம் காய்த்து போய்விட்டது, நானும் ரொம்ப சிரமத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, ரசூலாட்ட வர்றாங்க. ஃபாத்திமா ரசூலாட்ட வந்தால் கேட்குறதுக்கு வெக்கப்படுறாங்க. எப்படி மகளை உண்டாக்கியிருக்கிறாங்க பாங்க. மா ஜாபிக்கு ஐ புனையா, மகளே எதுக்காண்டி வந்தீங்க நபியை கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு சலான்னு சொல்கிறதுக்காண்டி வந்து என்ன செஞ்சிடுறாங்க, திரும்பி வந்துடுறாங்க. திரும்பி வந்தவுடனே அது கேட்குறாங்க, வாப்பாட்ட பேசுனீங்களா, ரசூலாட்ட பேசுனீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபாத்திமா சொல்கிறாங்க, எனக்கு கேட்குறது வெக்கமாக இருந்துச்சு, நான் அப்படி திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து போய் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அதே மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு வந்து உழைச்சி நெஞ்செல்லாம் நோயாயிடுச்சு. ஃபாத்திமா சொல்கிறாங்க, எனக்கு மாவு பிசைஞ்சு கையெல்லாம் காய்ச்சி போச்சு, அடிமைகள் வந்திருக்கிறாங்கல்ல, எங்களுக்கு ஒரு அடிமையை கொடுங்க அப்படி கேட்குறாங்க. நபிகள் நாயகம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்கள். உண்மையிலேயே ஒரு ஆட்சியாளர் என்றால் எப்படி பரிசுத்தமானவராக இருக்க வேண்டும் என்பதற்குரிய மிகச்சிறந்த ஒரு சான்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். வல்லாஹி லா ஊதீகுமா, அந்த இடத்துல மகள் மருமகன் அந்த பாசம் அதெல்லாம் மார்க்கத்துக்கு மாற்றமான விஷயங்களில் கிடையாது. வல்லாஹி லா ஊதீகுமா, அல்லாஹ் சத்தியமாக உங்களுக்கு நான் வழங்க மாட்டேன். வஅதஉ அஹ்ல சுஃபதி ததவு புத்தூனுஹும், இதோ தென்னை சஹாபாக்கள், வறுமையில் வாடக்கூடிய சஹாபாக்கள், அவர்கள் தங்களுடைய உண்பதற்கு உணவில்லாமல் அவருடைய வயிறுகளை எல்லாம் அவர்கள் வாரி சுருட்டி கொண்டு இருக்கிறார்கள். வலா அஜிதுமா உன்ஃபிகு அலைஹிம், அவர்களுக்கு உணவளிப்பதற்காக செலவு செய்வதற்கு எந்திரம் எதுவும் இல்லை. வலா கின்னி அபியூஹும் வ உன்ஃபிகு அலைஹிம் அஸ்மானஹும், இந்த அடிமைகளை நான் விற்று அந்த பணத்தை வைத்து அந்த திண்ணை சகாபாக்களுடைய வறுமையை நீக்குவதற்கு உணவளிப்பதற்கு நான் உதவி செய்வேனே தவிர உங்களுக்கு நான் எதையும் தரமாட்டேன் என்றார்கள். சுபஹானல்லாஹ். எப்படி ஒரு ஆட்சி, எப்படி தன்னுடைய பெற்ற மகள் அவங்க சிரமப்படுறாங்க. உண்மைதான், அவங்க பொய்யான காரணம் சொல்லவில்லை. என்னுடைய மகள் சிரமப்பட்டாலும் என்னுடைய மருமகன் சிரமப்பட்டாலும் அதை விட திண்ணை சகாபாக்கள் உடுத்துவதற்கு உடை இல்லை, உண்பதற்கு உணவில்லை, தங்குவதற்கு வீடு இல்லை, திருமணம் முடித்து மனைவியோடு வாழ்வதற்குரிய வசதி இல்லை. அந்த மக்கள் வறுமையிலே வாடிக்கொண்டிருப்போது என்னுடைய மகள் உனக்கு நான் தருவதா? உங்களுக்கு வீடு இருக்கிறது, கணவன் மனைவியாக வாழ்கிறீர்கள், உடுத்துவதற்கு ஆடை இருக்கிறது. திண்ணை சஹாபாக்களோடு ஒப்பிட்டால் அலி ஃபாத்திமா அலி அல்லாஹ்வுடைய அந்த தரம் உயர்வாகத்தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் சொந்தம் என்று பார்த்தார்களா, பந்தம் என்று பார்த்தார்களா? இன்றைய ஆட்சியாளர்கள் பாடம் படிக்க வேண்டிய ஒரு சரித்திரம். அதுபோன்று சஹீஹ் முஸ்லிம்லே பார்க்கிறோம். முதல் கோத்திரத்தார் அவங்க வறுமையோடு கிழிந்த ஆடைகளோடு காலிலே செருப்பு இல்லாமல் வரும்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின், ஒவ்வொரு மனிதனும் அவன் மறுமைக்காக எதை முற்படுத்தி இருக்கிறான் என்று பார்த்து கொள்ளட்டும் என்று அந்த முதல் கோத்திரத்துடைய வறுமை நிலையை பார்த்து அதற்காக பரிதவித்து சஹாபாக்களிடமெல்லாம் தர்மங்களை வாங்கி மலை போன்று தர்மங்கள் குவிந்தது. அதை அந்த கோத்திரத்தாருக்கு வாரி வழங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகள் வாரி வழங்குவதில் தான் பௌர்ணமி சந்திரனை போன்றவருடைய முகம் பிரகாசித்தது என்ற சம்பவத்தை சஹீஹுல் புகாரியிலே 1848வது செய்தியாக நாம் பார்க்கிறோம். இப்படிதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையை ஒழித்து காட்டினார்கள். இன்றைக்கு பாருங்க, சமூக கொடுமைகள், தீண்டாமை, ஏற்றத்தாழ்வுகள், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஆணவ கொலை, ஒரு ஜாதியை சார்ந்தவன் இன்னொரு உயர் ஜாதி பெண்ணை திருமணம் முடித்து விட்டால் அவனை நடுரோட்டில் வைத்து கொள்ளு, அதெல்லாம் என்ன, அவன் தாழ்ந்தவன், அவன் எப்படி என்னுடைய ஜாதியை சார்ந்த பெண்ணை திருமணம் முடிக்கலாம்? இந்த ஆணவ கொலைக்கு தீர்வு என்ன? ஜாதி கொடுமையை அகற்றுவதற்கு வழி என்ன? இஸ்லாம் ஒழித்து காட்டியது. அல்லாஹ் சொன்னான் திருமறை குர்ஆனிலே, யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் ஸக்கரி வ உன்ஸா, மனிதர்களே ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து உங்களை படைத்தோம். வஜஅல்னாகும் ஷுஊப வ கபாயில லிதஆரஃபு, நீங்கள் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். எதற்காக? நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிமுகமாகிக் கொள்வதற்காகத்தான். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு காட்டுவதற்கல்ல. இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களில் அல்லாஹ்விடத்தில் மிக கண்ணியத்திற்குரியவர் இறையச்சமுடையவர் தான் என்று இஸ்லாம் சொன்னது. ஒருவன் தன்னுடைய நற்செயலால், நல்லறத்தால், நற்பண்பால் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவனாக முடியுமே தவிர, நீ உயர் ஜாதிக்காரன், நீ தலையிலிருந்து பிறந்தவன் அதனால் நீ உயர்ந்தவன், நீ வயிற்றிலிருந்து பிறந்தவன், நீ காலிலிருந்து பிறந்தவன் அதனால் நீ தாழ்ந்தவன் என்று அந்த ஜாதி கொடுமைகளை இஸ்லாம் வேரோடும் வேரடி மண்ணோடும் துடைத்தெறிவதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் துடைத்து காட்டினார்கள். கரிப்பினத்தை சார்ந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக முக்கிய ஒரு நபிகள் நாயகத்துடைய பள்ளியிலே பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பை அவருக்கு கொடுத்தார்கள்.
இஸ்லாமிய வரலாற்றிலே அனைத்து சஹாபாக்களாலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபராக பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். அடிமைகளாக இருந்த அம்மார், ஹப்பாப், சுமையா, சுஹைப் போன்றவர்கள் எல்லாம் மிக முக்கியமான அந்தஸ்தை அடைந்தார்கள். அல்லாஹ்விடத்திலும் அடைந்தார்கள், இஸ்லாமிய வரலாற்றிலும் அடைந்தார்கள். நபிகள் நாயகம் சொன்னார் ஹஜ்ஜத்துல் வதாவிலே, இந்த ஜாதி கொடுமை, இந்த ஹஜ்ஜு பெருநாளிலே, ஹஜ்ஜு பெருநாள் உரையிலே நபிகள் நாயகம் சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இன்ன ரப்பக்கும் வாஹிதுன், உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான். வைன்ன அபாக்கும் வாஹிதுன், உங்களுடைய தந்தை ஒரே தந்தை தான். அனைவரும் ஓர்தாய் மக்கள் தான். ஏற்றத்தாழ்வல்ல. வெள்ளையனுக்கும் கருப்பனுக்கும், சிவப்பாக இருப்பவனுக்கும் கருப்பாக இருப்பவனுக்கும் வித்தியாசம் கிடையாது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா ஃபதுல லி அரபியின் அலா அஜமியின், ஒரு அரபி அல்லாதவனை விட அரபிக்கு எந்த சிறப்பும் இல்லை. வலா லி அஜமியின் அலா அரபியின், ஒரு அரபியை விட அரபி அல்லாதவனுக்கு எந்த சிறப்பும் கிடையாது. வலா அஹ்மர் அலா அஸ்வத், ஒரு கருப்பனை விட சிவப்பாக இருப்பவன் எந்த சிறப்பும் இல்லை. வலா அஸ்வத் அலா அஹ்மர், ஒரு சிவப்பாக இருப்பவனை விட கருப்பாக இருப்பவனுக்கு எந்த சிறப்பும் இல்லை. இல்லா பி தக்வா, இறையச்சத்தை கொண்டே தவிர. நீ கருப்பாக இருக்கிறியா, நீ அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்தா, நீ நல்லவனாக இருந்தால் நீ தான் சிறந்தவன். நீ சகப்பாக இருக்கிறியா, நீ கரெக்டாக நடந்தால் நீ சிறந்தவன். நீ வெள்ளையாக இருக்கிறியா, நீ கரெக்டாக நடந்தால் நீ சிறந்தவன். அரபியாக இருந்தால் அவன் கரெக்டாக நடந்தால் அவன் சிறந்தவன். அரபி அல்லாதவனாக இருந்தால் அவன் சரியாக நடந்தால் அவன் சிறந்தவன். அரபியாக இருந்தாலும் அநியாயம் செய்தால், அக்கிரமம் செய்தால், வெள்ளையாக இருந்தாலும் சிவப்பாக இருந்தாலும் அக்கிரமம் செய்தால் அவன் கெட்டவன். நல்லவன் கெட்டவன் என்பது அவருடைய செயல்களை வைத்து தீர்மானிக்கப்பட வேண்டுமே தவிர பிறப்பால், ஜாதியால், மதத்தால் அது தீர்மானிக்கப்படக்கூடாது என்பதை இஸ்லாம் அங்கே நிலைநிறுத்தி காட்டியது. சமத்துவத்தை உண்டாக்கி காட்டியது, சமத்துவத்தை பேணியது இஸ்லாத்தில் தான். சமத்துவம் அங்கே பேணப்படுகிறது. இன்றைக்கு ஜாதி கொடுமைகளுக்கு, நிறவெறி கொடுமைகளுக்கு, மொழிவெறி கொடுமைகளுக்கு இஸ்லாத்தில் தான் தீர்வு இருக்கிறதே தவிர இந்த சமத்துவம் கொண்டு வரப்பட்டால் மட்டும்தான் அங்கே மக்கள் நிம்மதியை பெறுவார்களே தவிர இல்லை என்றால் மக்களுக்கு நிம்மதியான ஆட்சி கிடைக்காது. நபிகள் நாயகம் வருவதற்கு முன்பாக பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்கள். பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று செய்தி சொல்லப்பட்டாலே முகம் கருத்து அப்படியே சமூகத்தை விட்டும் விலகிச் சென்று விடுவான். அதை இழிவோடு வளர்த்தெடுப்பதா அல்லது உயிரோடு மண்ணில் புதைத்து விடுவதா நினைத்தார்கள். அந்த கொடுமை இஸ்லாம் மாற்றி காட்டியது. சூரத்து நஹல் என்ற அத்தியாயத்திலே 16வது அத்தியாயத்திலே 58, 59 வசனங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கணவனை இழந்த பெண்களுக்கு எவ்வளவு பெரிய கொடுமைகள் எல்லாம் விளைக்கப்பட்டது என்பதை சஹீஹுல் புகாரி 4579வது தகவல். அந்த கொடுமைகளை இஸ்லாம் ஒழித்து கட்டியது. வாத்து நிசா சதகாத்திகின்ற நிகழா, பெண்களுக்கு மகர் கொடுத்து தான் திருமணம் செய்ய வேண்டும். ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் போது நீதான் மகர் கொடுக்க வேண்டும். அவளுடைய செலவினங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அவள் மூலம் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீதான் பொறுப்பு என்று கணவன் மீது இஸ்லாம் அந்த அனைத்து பொறுப்புகளையும் சுமத்தி பெண்ணினத்தை பாதுகாத்தது. வாத்து நிசா சதகாத்திகின்ற நிகழா, பெண்களுக்கு மகர் கொடுத்து திருமண கொடைகளை கொடுத்து திருமணம் செய்யுங்கள் என்று திருமறை குர்ஆன் 4வது அத்தியாயத்திலே 4வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். ஜோசியம், மக்களை மூட நம்பிக்கைகளால் மக்களை சொத்துக்களை பறிப்பது, ஏமாற்றுவது, இன்னும் நிறைய பாபாக்கள்லாம் வர்றாங்க பாருங்கள். இந்த மூட நம்பிக்கைகள் அனைத்தையும் இஸ்லாம் அழித்து ஒழித்தது. சகுனம் பார்க்குறது தப்பு, தாயத்து போடுறது தப்பு, ஜோசியம் பார்க்குறது தப்பு, சிலை வழிபாடு தவறு, மக்கள் வெயிலில் போய் நிற்பாங்க நேர்ச்சி பண்ணிக்கிட்டு, அந்த மாதிரி உங்களை வருத்தி கொள்ளாதீர்கள் என்று அனைத்து மூட நம்பிக்கைகளை ஒழித்தது. மதுவை ஒழித்தது. இன்றைக்கு மதுவினால் எத்தனை கேடுகள், எத்தனை குடும்பங்கள், எத்தனை உயிர்கள் அங்கே மாய்ந்து போகிறது. எத்தனை குடும்பங்கள் நடுத்தவருக்கு வந்திருக்கிறார்கள், எத்தனை பேர் சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள். திருமறை குர்ஆன் 5வது அத்தியாயம் 92 வசனங்களிலே இஸ்லாம் மதுவை ஒழிக்கிறது. நபிகள் நாயகம் மதுவை ஒழித்து காட்டி மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்தினார்கள். வட்டியை ஒழித்தார்கள். இன்றைக்கு வட்டியினால் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை பேர் தற்கொலை செய்கிறார்கள். இந்த வட்டி கொடுமையை ஒழித்தது இஸ்லாம். பல்வேறு திருமறை வசனங்கள் வட்டி கொடுமைக்கு எதிராக பேசுகிறது. பல ஹதீஸ்கள் சொல்கிறது, அனாதைகளின் சொத்துக்களை சாப்பிடுவது கூடாது, அனாதைகளை பராமரிக்க வேண்டும், உறவினர்களை பராமரிக்க வேண்டும், பெற்றோரை பராமரிக்க வேண்டும், மனைவி மக்களும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெண்களுக்குரிய உரிமைகள் என்ன என்று அனைத்தை பற்றியும் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அதுபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை உருவாக்கி காட்டினார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுதான் ஆன்மீக அரசியல். ஆன்மீக அரசியல் என்றால் என்ன? தானும் சரியாக இருந்து மக்களுக்கும் நல்லவற்றை போதித்து மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்து நீதியை நிலைநாட்டி
வாழ்ந்து காட்டிய அந்த அரசியல் தான் ஆன்மீக அரசியல். அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக அரசியலை உலக அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் முன்மாதிரி அரசியலை நிகழ்த்தி காட்டியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்திற்கு நபிகள் நாயகத்தை பின்பற்றினால் மட்டும்தான், நபிகள் நாயகம் எத்தகைய அறநெறிகளை போதித்தார்களோ அந்த அறநெறிகளை வாழ்க்கையாக கொண்டால் மட்டும்தான் சிறந்த ஆட்சியை அரசியலை மக்களுக்கு வழங்க முடியுமே தவிர வெறும் வாயளவிலே பேசிக் கொண்டிருப்பதால் மக்கள் பாதிப்பு பல்லாண்டு காலம் தொடரத்தான் செய்யும். எனவே நபிகள் நாயகத்துடைய அரசியல் தான் அனைத்து அரசியல் தலைவர்களும் பின்பற்றத்தக்க ஒரு அரசியல், ஒரு ஆன்மீக அரசியல் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.